எட்டாவது ஊதிய குழுவின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். சம்பளம் மற்றும் படிகளை மாற்றி அமைக்கிறது. எட்டாவது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்கள் எல்லோருடைய சம்பள அமைப்பையும் மறுபடியும் பார்த்து மாற்றி அமைக்கும். இதோட மாடிஃபைட் அஷ்யூர்ட் கேரியர் ப்ராக்ரஷன் திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நிறைவேறினா ஒரு ஊழியர் தன்னோட வேலை காலத்தில் குறைஞ்சது 5 தடவையாவது பதவி உயர்வு வாங்க முடியும். இரண்டாவதாக அகவிலைப்படி மற்றும் இடைக்கால நிவாரணம். மத்திய அரசு அறிவித்தது போல அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டு அடிப்படை சம்பளத்தில் 53%லிருந்து 55% உயர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் புது ஊதிய குழுவோட பரிந்துரைகள் அமல்படுத்துற வரைக்கும் இடைக்காலமாக கொஞ்சம் பண உதவி வேணும்னு மத்திய அரசு ஊழியர்கள் கேட்குறாங்க. மூன்றாவதாக எதிர்பார்க்கப்படும் சம்பள உயர்வு. இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இது 2016 அமல்படுத்தப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் கீழ் மாற்றப்பட்ட சம்பளம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு காரணியில் முடிவு செய்யப்படும். அதாவது இப்போ இருக்கிற அடிப்படை சம்பளத்தோட ஒரு குறிப்பிட்ட எண்ணை பெருக்குனா புது சம்பளம் வரும். இந்த காரணி 2.57 இருந்து 2.86 வரைக்கும் உயரலாம்னு சொல்றாங்க. 10 நிலைகளில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே அவங்க சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். 8வது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களோட சம்பள கட்டமைப்பு, படிகள் மற்றும் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட சலுகைகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைய வாழ்க்கை செலவுகளை மனசில் வச்சுக்கிட்டு நியாயமான சம்பளத்தை கொடுக்க இந்த குழு முயற்சிக்கும். இன்னும் பரிந்துரைகள் வரல என்றாலும் சம்பள உயர்வு மற்றும் கொள்கை மாற்றங்கள் நிறைய அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.